அரிசி பருப்பு எண்ணெய் வகைகளை ஹோல்சேல் மொத்தமாக பண்ணுறோம். ஒரு 50 ஆண்டுகளாக நாங்கள் இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லாத இங்கே அசோசியேஷனில் நாங்கள் மெம்பராகவும் இருக்கோம். இப்போது இவங்க வந்து கேட்குறாங்க என்ன பருப்பு விலைகள்லாம் எப்படி இருக்குன்னு. பொதுவாக இது மான்சூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்களில் விலைவாசி எல்லாமே கடுமையாக உயர்வாக இருக்குது. ஒரு 100 ரூபா 90 ரூபாய்க்கு விற்ற உளுத்தம் பருப்பு இன்றைக்கி 140 ரூபாய்க்கு வந்திருக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி. இது ஹோல்சேல் ரேட்டு. ரீட்டைலில் பார்த்தீங்கன்னா இது 160லேருந்து 170 ரூபாய் வரைக்கும் வரும். மற்ற பருப்பு பயிர்கள் கடலை பருப்பு, தோரம் பருப்பு, இந்த மாதிரி பருப்பு பயிர்களும் உயர்வாக இருக்குது. இதை விட ரொம்ப முக்கியம் இந்த ஆண்டு அரிசி விலை. வணக்கம், என் பேர் சக்கரவர்த்தி. வணக்கம். வணக்கம், என் பேர் சக்கரவர்த்தி. அருணாச்சலம் செட்டியார் கடை கம்பெனி. இது வந்து கோயம்பேடில் உணவு தானியம் கிடங்குல நம்ம ஹோல்சேல் கடை கடந்த 50 ஆண்டுகளாக நடத்திட்டு வரோம். இப்போ இருக்க காலகட்டங்களில் அரிசி பருப்பு எண்ணெய் விலைகள் உயர்வாக இருக்குது. அதுக்கு மான்சூன் சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்கள் ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறதுனால எல்லா வகைகளும் அத்தியாவசிய உணவு தானிய வகைகள் விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கு. குறிப்பாக உளுத்தம்பருப்பு 90 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த கிலோ உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட் குவாலிட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 137 ரூபா விற்கிறோம். இது இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் விலை கடுமையாக உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு என்ன காரணம்? ரெண்டாவது, அரிசியும் விலை கடுமையாக உயர்ந்திருக்கு. 900 ரூபாய்க்கு விற்ற அரிசி எல்லாமே இன்றைக்கி வந்து 1500 ரூபாய்க்கு மூட்டை வருது. கிட்டத்தட்ட 80லேருந்து 90 ரூபாய்க்கு வருது. ரீட்டைலில் 80 ரூபாயும் நல்ல சன்ன ரக அரிசி 90 ரூபாய்க்கும் இன்றைக்கி ரீட்டைலில் விற்பாங்க. ஹோல்சேல்லே இன்றைக்கி விலை உயர்வாக இருக்குது. அதே மாதிரி ஆயில் வகை சன்ஃப்ளவர் சொல்லக்கூடிய சன்ஃப்ளவர், பாம் ஆயில், இது மாதிரி பிராண்டட் ஐட்டம் எல்லாமே கடந்த ஒரு 2 வாரத்திலேயே 100 ரூபா வரைக்கும் ஒரு டின்னுக்கு கூடியிருக்கு. இது இன்னும் விலை உயரும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். 2400 ரூபாயிலேருந்து இன்றைக்கி 2600 வரைக்கும் இன்றைக்கி சொல்லிட்டு விலைவாசி ஏறி ஒவ்வொரு பிராண்ட் வைஸ் ரேட்டு கூடுது. எண்ணெய் வகையிலும் விலை உயர்ந்துருக்கு. அரிசி பருப்பு எண்ணெய் இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஏலக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா 3000 ரூபாய் இருந்த ஏலக்காய் இன்றைக்கி 5000 ரூபாய் முதல் ரகம் 8 mm. அதேமாதிரி புளி இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் எல்லாமே புளியிலேருந்து அத்தியாவசிய தேவை எல்லாமே விலை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம் வரக்கூடிய தீபாவளி போன்ற ஃபெஸ்டிவல் சீசன் தொடர்ந்து வருது. அது ஒரு காரணம். அதை விட மெயின் ரீசனாக இப்போ நாங்கள் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறோம்னா பெட்ரோல் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கிறதுனால எங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய வரத்துக்கள் கம்மியாக வருது. சார், இந்த பருப்பு உளுந்தம் பருப்பு சொன்னீங்க சார், அதே போல பச்சை பயிறு அதோட வெரைட்டிஸ் அதோட மொத்தமாக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எவ்வளோலேருந்து எவ்வளோ ஏறி இருக்காங்க? தோரம் பருப்புலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு 135 ரூபா விற்கிறோம். அது 90 ரூபா தான் விற்றுட்டு இருந்தோம். முதல் ரகம் அரிசி மதன்கிற ஒரு பிராண்டு நாங்கள் விற்றுட்டு இருந்தோம். அதே மாதிரி கடலைப்பருப்புலாம் 60 ரூபா இந்த கடலைப்பருப்பு இன்றைக்கி 86 ரூபா ஹோல்சேல் ரேட்லேயே போயிட்டுருக்கு ஒரு கிலோ ரேட்டு. தோரம்பருப்பும் அதே மாதிரி விலை கூடிட்டுருக்கு. 40 ரூபா வரைக்கும் ஒரு கிலோவுக்கு கூடிட்டுருக்கு. தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சைப்பருப்பு, கடலைப்பருப்பு இது அத்தியாவசிய தேவை மக்களுக்கு. இது எல்லாமே கடுமையாக வந்தாலும் அவங்க பட்ஜெட்டில் ஒரு 50% இது அதிகமாக இருக்கும்ன்றது பொதுவான கருத்தாக மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம உடைச்ச கடலாம் பார்த்தீங்கன்னா 70 ரூபா விற்ற உடைச்ச கடலாம் இன்றைக்கி 96 ரூபா போயிட்டுருக்கு முதல் தரம். கடுகு, மிளகு, சீரகம், வேர்க்கடலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாக்குள்ளே இருந்ததெல்லாம் இன்றைக்கி வந்து 190 ரூபா விற்றுட்டு இருக்கோம் முதல் ரகம். வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை, மருத்துவ வேர்க்கடலை இது எல்லாமே வரத்து கம்மியாக இருக்குது. எல்லாத்துக்கும் பொதுவான காரணம் வரத்து கம்மியாக இருக்குது, தேவைகள் அதிகமாக இருக்குது. எல்லாமே அதெல்லாம் ஒரு 10% நம்ம நீட்டு மிளகா, குண்டு மிளகா, வத்தல், தனியா இது எல்லாமே. தனியாலாம் பார்த்தீங்கன்னா 195 ரூபா விற்றுட்டு இருக்கோம். கடந்த மாதங்களில் அதெல்லாம் வந்து 140 ரூபா தான் போயிட்டு இருந்தது. எல்லாமே அரிசி பருப்பு எண்ணெய் அத்தியாவசிய தேவை எல்லாமே விலை கூடுதலாக தான் இருக்கு. அத்தியாவசியமாக புளி ரகம்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ரகத்தில் இருந்து அதிகமாக இருக்கு. 90 ரூபாயிலேருந்து 160 ரூபா வரைக்கும் புளிகள் விலை கூடிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் விளையிற பொருட்களோட விலை ஏறி இருக்கா இல்லை வெளி மாநிலங்கள்? தமிழ்நாட்டிலேருந்து விளையக்கூடிய விலைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஐட்டங்கள் நமக்கு ரொம்ப டிமாண்ட் தட்டுப்பாடாக இருக்குது. உதாரணத்துக்கு சூரியகாந்தி எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து வருதா சொல்கிறாங்க. ரஷ்யா அர்ஜென்ட் அங்கே வார் பிரச்சனைனால நமக்கு அத்தியாவசிய தேவையான சூரியகாந்தி எண்ணெய் வகைகள் வரல. அதனால் எல்லா கம்பெனியும் விலை கூடுதலாக சொல்கிறாங்க. பிராண்டட் ஐட்டம் எல்லாருமே இன்னைக்கு சொல்லுங்கள். நம்ம வந்து புற ஸ்டேட்ல இருந்து வருது இல்லையா சார்? நம்ம வந்து ஜம்மு அதுல என்ன மாதிரியான பொருட்களோட விலை எப்படி ஏறிச்சு? அது டிரான்ஸ்போர்ட்டேஷனால தான் ஏறி. சுகர் பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய சுகர், நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஆட்டா, மைதா,
அந்த மாதிரி ஃபார்ச்சூன் ஆட்டா மைதா இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளும் ஒரு மூட்டைக்கு 100லேருந்து 200 ரூபா கூடியிருக்கு. எல்லாமே விலைவாசி கடுமையாக தான் இருக்குது. அதாவது கடந்த ஒரு மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் பார்க்கும்போது தோராயமாக 10லேருந்து 50% விலைவாசி கூடியிருக்கு. இதுக்கு மக்கள் வாங்குறது எப்படி சார் இருக்கு? இப்போ வந்து சிரமப்பட்டு தான். பெர்சன்டேஜ் லாஸ்ட் மந்த் கம்பேர் பண்ணும்போது எப்படி சார் இருக்கு? இல்லை, சேல்ஸை பற்றி நார்மல் சேல்ஸ் தான் இருக்குது, அது ஒன்றும் குறையில. ஆனால் என்ன ஒன்று, இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோல்சேல் வியாபாரிகளோட முதலீடு அதிகமாகுது, லாபம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத எங்ககிட்ட வாங்கிட்டு போகிற சின்ன சின்ன ஹோல்சேலரும் சொல்கிறாங்க. இப்போ முதல் சாதாரணமாக 10 பெட்டி அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கிட்டு போகிறது இன்றைக்கி வந்து 6 பெட்டி தான் வாங்க முடியும். ஒரு ஆயிலில் அரிசி மூட்டை 10 மூட்டை வாங்கலான்னு வருவாங்க, 5 மூட்டை தான் வாங்க முடியும். ஸோ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது, லாபம் பார்த்தா கம்மியாக தான் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ யாருமே இருப்பு வச்சுக்க முடியாது பழைய மாதிரி. இன்றைக்கி சுகருக்கெல்லாம் இன்றைக்கி பெரிய தட்டுப்பாடு. ஒருத்தர் வந்து 1000 மூட்டைக்கு மேலே வச்சுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்திருக்கு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், வர நாளையிலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து இந்த 750 850 கிராம்லாம் வெயிட்டு போட்டு எண்ணெய் விற்றாங்க, அதெல்லாம் இனியும் இல்லை. 1 லிட்டர் மட்டும்தான் போடணும்னு ஒரு சட்டம் வந்தாச்சு. நாளிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இன்னையோட அந்த கம்பெனி எங்களுக்கு சப்ளை பண்ண எல்லா ஆயில் நிறுவனங்களும் 1 லிட்டர் தான் வரும். அந்த அண்டர் வெயிட்டுன்னு சொல்லுவோம், அது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விலை கம்மி ஐட்டங்கள்லாம் மக்கள் கேட்பாங்க, வியாபாரிகள் கேட்பாங்க. இனி அது கிடையாது. அப்போ நாங்கள் எங்களுடைய முதலீடெல்லாம் இதில் போய் மாட்டிக்கும். இப்போ எவ்வளோ சீக்கிரம் இது விற்க முடியுமோ விற்றுடணும். இது கவர்மெண்ட் எங்களுக்கு எத்தனை நாள் தருவாங்கன்னு உத்தரவாதம் இல்லை. கூடியமான வரையில் இது எவ்வளோ சீக்கிரம் விற்றுணுமோ இனிமேட்டு வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே 1 லிட்டர் எடை நிர்ணயம் கரெக்டாக இருக்கும், விலையும் கரெக்டாக இருக்கும். அதான் அந்த ஸ்டாண்டர்ட் பேக்குன்னு சொல்லுவாங்க. மெஷர்மெண்ட் வெயிட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அது பிரகாரம் 1 லிட்டர் அப்படிங்கிறது 910 ml. இப்போ பேர் சொல்லக்கூடாதுனால பிராண்டு, சில பிராண்டு இருக்குது, அவங்களாம் கரெக்டான வெயிட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. சில பிராண்டு வந்து வெயிட் கம்மியாக கொடுப்பாங்க. அதனால் இனி வரக்கூடிய நாளைய மறுநாள் வந்து அந்த சிஸ்டம் கிடையாது. இனிமேட்டு எல்லாரும் ஒரே தரம் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ₹1 முன்ன பின்ன இருக்கும். ஸோ ஆயில் துறை இனிமேட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி அரிசியும் இனிமேட்டு நல்லா தான் இருக்கும். ஏன்னா வரத்து இல்லை, அது ஒன்று. விலைவாசி கூட இருக்குது, ஆனால் பொருள் இப்போ தரமாக எல்லாருமே எல்லா நிறுவனங்களும் தரமாக கொடுக்குறாங்க. வர மாசத்துல எப்படி இருக்கும்? கடுமையாக இருக்கும். இப்போ இன்றைய விலையிலிருந்து இன்னொரு 30% கூடுதலாக இருக்கும், இன்னும் கூடுதலாக இருக்கும். தீபாவளி நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி எண்ணெய்கள்லாம் 15 லிட்டர் வந்து 2800 ரூபாய்க்கு மேலே போகும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ 2570 ரூபா இருக்கக்கூடிய ஐட்டம் 2800 ரூபா வரைக்கும் உயர்வதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ரேட்லேருந்து கம்பேர் பண்ணால ஒரு 40% கூட வந்துடும். ₹1 விற்ற பொருள் இனிமேட்டு ₹1.40. இதுதான் இன்றைய சினாரியோ ஹோல்சேலில்.